Hello students, in the video நம்ம பார்க்க போறது preparation of fire and marine revenue account with profit and loss account. So ஏற்கனவே நம்ம வந்து fire revenue account தனியாவும் marine revenue account தனியாவும் additional reserve for unexpired risk அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். மோரோவர் இது வந்து எக்ஸாம்ல ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டினா கேட்ட ஒரு சம் தான் இது. ஸோ ரொம்ப கவனமா பாருங்க. So சம்முக்கு போகலாம். From the following balances of general insurance company as on 31st March, prepare fire revenue, marine revenue, profit and loss account. In addition to usual reserve, in case of fire insurance is to be increased by 5% of net premium. So ஃபயருக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5% அடிஷனல் ரிசர்வ்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அப்ப ஏற்கனவே அடிஷனல் ரிசர்வ் இருக்கும். அந்த அடிஷனல் ரிசர்வோட நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா 5% இன்க்ரீஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸா நான் இங்க போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை ஷெடியூலோட மேட்ச் பண்றதுக்கு. ஸோ கொஞ்சம் பாருங்க. சர்வே எக்ஸ்பென்சஸ் வந்து கிளைமோட ஆட் பண்ணக்கூடியது. ஸோ ஷெடியூல் நம்பர் 2 ஃபயர் தனியா மரைன் தனியா கொடுத்துருக்காங்க. அடிஷனல் ரிசர்வ் ஓப்பனிங் வந்து ஃபயருக்கு 1, அதாவது ஷெடியூல் 1, அதாவது பிரீமியத்திலே நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ கமிஷன் பெய்டு வந்து மரைன் கமிஷன் பெய்டு வந்து 3ல வரும். கமிஷன் பெய்டு அது மாதிரி ஃபயர் வந்து அதுவும் ஷெடியூல் 3ல வரும். கிளைம்ஸ் பெய்டு அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் மரைனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஷெடியூல் 2ல போடுவோம். கிளைம் பெய்டு அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஃபயருக்கு இதுவும் ஷெடியூல் 2ல வரும். ஃபயர் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து வேற எதுவும் இல்லை. அந்த ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபயர் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் மரைன் ஃபண்டும் அதே தான். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வேற ஏதோ ஃபண்டுன்னு நினைச்சு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்டு ரிஸ்க்குக்கான அந்த ஃபண்டை தான் அப்படி ஃபயர் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்டு ரிஸ்க்குக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் தான் இது. ஃபயருக்கும் மரைனுக்கும் தனித்தனியா அமௌண்ட் இருக்கு. ரைட்? பேட் டெப்ஸ் ரெக்கவர்டு இது வந்து காமன் எக்ஸ்பென்ஸ். ஃபயருக்கு மரைனுக்குன்னு இதுல ஸ்பெசிஃபை பண்ணல பாத்தீங்களா? ஸோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போட வேண்டிய எக்ஸ்பென்ஸ் தான் இது. ஸோ எந்தெந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் காமன் எக்ஸ்பென்ஸோ அதெல்லாம் நம்ம எங்க கொண்டு போறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொண்டு போவோம். எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரிலேட்டட் டு ஃபயர் அண்ட் மரைனோ அதை தனித்தனியா ஃபயர் அண்ட் மரைன் ரெவன்யூல நம்ம போட்டுருவோம். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் ஈஸியா இருக்கும். ஸோ பேட் டெப்ஸ் ரெக்கவர்டு என்ன? யூஸ்வலா பேட் டெப்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ்ல காமிப்போம். பேட் டெப்ஸை இப்ப ரெக்கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா திருப்பி நமக்கு அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே பேட் டெப்ஸ் ஆனதை அந்த பணத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரெக்கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை இன்கமா நீங்க எடுத்துக்கணும். ஷேர் டிரான்ஸ்பர் ஃபீஸ் வந்து இன்கமாக நமக்கு வருது. டைரக்டர் ஃபீஸ், ஆடிட்டர் ஃபீஸ் எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடக்கூடிய காமன் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? அது மாதிரி பேட் டெப்ஸ் வந்து மரைன்ல ஃபயர்ல ரெண்டுத்துலயுமே கொடுத்துருக்காங்க. ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் ரெண்டுமே வரும். ரைட்? கமிஷன் ஏர்ன்ட் ஆன் ரீஇன்சூரன்ஸ் சீடட் இது வந்து 3rd ஷெடியூல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ரீஇன்சூரன்ஸ் சீடட் வந்து ஃபயருக்கு தனியா மரைனுக்கு தனியா ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கமிஷன்ல இந்த ரீஇன்சூரன்ஸ் சீடடை நம்ம லெஸ் பண்ணுவோம். ரைட்டா? அடுத்தது மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபயருக்கு தனியாகவும் மரைனுக்கு தனியாகவும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 4வது ஷெடியூல்ல நம்ம போடுவோம். மரைன் பிரீமியம்லெஸ் ரீஇன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபயர் பிரீமியம்லெஸ் ரீஇன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் லேண்ட் வந்து 6 lakhs. சாரிம்மா, இந்த அமௌண்ட் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் இப்போ சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கமிஷன் ஏர்ன்ட் ஆன் ரீஇன்சூரன்ஸ் சீடட் வந்து 30,000. மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் மரைன் பிரீமியம் வந்து 10,80,000. ஃபயர் பிரீமியம் ரீஇன்சூரன்ஸ் வந்து 6 lakhs. அப்படி நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான
இன்கம், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்டு, அதுவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடக்கூடிய இன்கம், டிஃபரன்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் கிரெடிட்னு கொடுத்துருக்கிறது வந்து கிரெடிட் கொடுத்துருந்தாலே இன்கம் அப்படின்னு தான் வரும். ஸோ இது வந்து காமன் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா ஃபயர் மரைன் அப்படின்னு ரெண்டா நமக்கு என்ன செய்யல அப்படின்னா பிரிக்கல. ஸோ அதனால இட்ஸ் அ காமன் இன்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அந்த காமன் இன்கம்ஸை பூராமே நம்ம கொண்டு வருவோம். இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் ரிசீவ்டும் அப்படிதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம இன்கமாக நம்ம இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரெண்ட் ரிசீவ்ட்னே தனியா ஒரு காலம் உண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல. அதுல நம்ம இதை போட்டுருவோம். டெப்ரிசியேஷன் வந்து காமன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடக்கூடியது. ஸோ இவ்வளவுதான் பர்டிகுலர்ஸ். இந்த பர்டிகுலர்ஸை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஷெட்யூலா கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஃபயர் ரெவன்யூ தனியா போடணும், மரைன் ரெவன்யூ தனியா போடணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தனியா போடணும். கொஞ்சம் பெரிய சம் தான். ஃபயர் ரெவன்யூ வந்து கான ஒர்க்கிங்ஸ் பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் 1 ப்ரீமியம் வந்து ஃபயர் ப்ரீமியம் லெஸ் ரீ இன்சூரன்ஸ் வந்து சம்ல 6 lakhs கொடுத்துருந்தாங்க. அந்த 6 lakhs அப்படியே நம்ம எழுதுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அடிஷனல் ரிசர்வுக்கு நமக்கு 5% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அடிஷனல் ரிசர்வும் 50,000 ஏற்கனவே இருக்க போது அந்த 50,000தோட சேர்த்து நீங்க 5% என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் வந்து நியூ ரிசர்வ் பூரா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதோட சேர்த்து நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு ஓல்டு ரிசர்வுக்கு வருவோம். நியூ ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ரிசர்வ் 6 lakhsல இருந்து 50% கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 3 lakhs வரும். ஏன்னா ஃபயருக்கு வந்து நியூ அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் வந்து 50%, அப்ப 3 lakhs. அப்புறம் அடிஷனல் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா 6 lakhs, அதாவது பிரீமியத்துல இருந்து 5% ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அடிஷனல் ரிசர்வோட சேர்த்து அதை கூட்டிருங்க. ஏன்னா இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிஷனல் ரிசர்வ் வந்து 50,000 கணக்குல இருக்கும். அந்த அடிஷனல் ரிசர்வ் பிளஸ் 5% இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்ப 50,000 பிளஸ் 30,000 80,000. ஸோ இதோட 3 lakh நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா கூட்டிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அந்த இன்னர் காலம்ல 3,80,000 அதை வச்சுக்கோங்க. இப்ப பழைய ரிசர்வுக்கு வாங்க. பழைய ரிசர்வ் வந்து எவ்வளவு இருக்கு? அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் ஓப்பனிங் இருக்குல்ல, அதோட சேர்த்து அடிஷனல் ரிசர்வையும் கூட்டிருங்க. சரிங்களா? ஓப்பனிங்கோட சேர்த்து எதை கூட்டிருங்க? அடிஷனல் ரிசர்வ் இருக்குல்ல, அதையும் கூட்டிடணும். அதே அதுவுமே வந்து ஓப்பனிங் தான். ஸோ 2 ஓப்பனிங்குமே நம்ம கூட்டி காமிக்கணும். ரெண்டையும் கூட்டினா 3 lakhs வரும். ஸோ 3,80,000 க்ளோசிங் பேலன்ஸ் தான் நமக்கு எப்பயுமே கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். க்ளோசிங் பேலன்ஸ் கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம லெஸ் பண்ணிடுறோம். எதோட அப்படின்னா நெட் பிரீமியத்தோட நம்ம லெஸ் பண்ணிடுறோம். ஸோ 3,80,000 மைனஸ் 3 lakh கழிச்சிங்கன்னா 80,000. இந்த 80,000 நம்ம நெட் பிரீமியத்துல இருந்து என்ன செய்யறோம் அப்படின்னா லெஸ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5,20,000 வந்து உங்களுக்கு வருது. ஸோ திருப்பி ஒரு தடவை நான் இதை சொல்றேன், அட்ஜஸ்ட்மெண்ட் குழப்பாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் நெட் பிரீமியத்துல இருந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. அடிஷனல் ரிசர்வ் ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த ஓப்பனிங்ல இருந்து ஓப்பனிங் 50,000 போட்டுக்கோங்க. இது கூட நெட் பிரீமியத்துல இருந்து 5% திருப்பி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்க்ரீஸை வந்து நீங்க 3 lakhsல இருந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது. நெட் பிரீமியத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா தான் கண்டுபிடிக்கணும். நெட் பிரீமியம் 6 lakhs கொடுத்துருக்கு, அதுல இருந்து 5% கண்டுபிடிச்சு ஓல்டு அதாவது ஓப்பனிங் ரிசர்வோட கூட்டிட்டீங்கன்னா முடிஞ்சது. இது வந்து புது அட்ஜஸ்ட்மெண்ட். இதை வந்து ஒரு பக்கம் இன்னர் காலம்ல வச்சுக்கோங்க. இப்ப பழைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருக்கக்கூடிய ஃபயர் ஃபண்ட் 2,50,000 ஏற்கனவே நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த 50,000 இருக்குல்ல, அதுவும் ஓப்பனிங் தானே. அந்த ஓப்பனிங்கை அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து ரெண்டையும் கூட்டி லெஸ் பண்ணிடுறீங்க நெட் பிரீமியத்தோட. அவ்வளவுதான். இப்ப கிளைமுக்கு வருவோம். கிளைம் வந்து கிளைமோட எதை ஆட் பண்றீங்க அப்படின்னா சர்வே எக்ஸ்பென்சஸை ஆட் பண்றீங்க. வேற எதுவும் கிளைம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. ஷெட்யூல் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கமிஷனோட ரீஇன்சூரன்ஸ் சீடட் அதை வந்து கமிஷன் ஆன் ரீஇன்சூரன்ஸ் சீடடை வந்து லெஸ் பண்ணி காமிச்சிடுறீங்க. 90,000 மைனஸ் 30,000. ஷெட்யூல் 4ல ரெண்டே எக்ஸ்பென்ஸ் தான். இப்போ நீங்க ஃபயர் ரெவன்யூ அக்கௌண்ட் போட்டுடலாம். பிரீமியம் ஏர்ன்டு நம்ம ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த தொகை நமக்கு இருக்கு. அந்த 5,20,000 அப்படியே போடுறீங்க. வேற எந்த ஐட்டமும் இதுல எக்ஸ்ட்ராவா நமக்கு கொடுக்கப்படல. ஸோ அதனால அது எல்லாத்தையுமே நம்ம டேஷ் போட்டிருக்கிறோம். இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரெண்ட், அதர் இன்கம் இதெல்லாம் ஃபயருக்கு தனியா கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுல வரும்.
ஃபயருக்கு தனியா எதுவுமே கொடுக்கல. கொடுத்துருக்கிற இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா காமனா கொடுத்துருக்காங்க. ஏன் மேடம் நீங்க இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரெண்டெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப நீங்க இதுல போடலாம்லன்னு நீங்க என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாமே ஃபயருக்கு கொடுக்கல, காமனா கொடுத்துருக்கக்கூடிய இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ காமனா கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனாலதான் ஃபயருக்குன்னு தனியா எதுவும் கொடுத்துருந்தா மட்டும்தான் ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட்ல அது இன்கம் ஆகவோ எக்ஸ்பெண்டிச்சராகவோ வரும். ரைட்டா? ஸோ ப்ரீமியம் ஏர்ன்டு மட்டும்தான் இங்கே வரும். இப்போதைக்கு டோட்டல் ஏ போட்டுடுறோம். கிளைம் இன்கர்டுக்கான டோட்டல், கமிஷனுக்கான டோட்டல், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கான டோட்டல், இந்த மூணையும் கூட்டினதுல 4 lakhs வருது டோட்டல் பி. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபயர் ரெவென்யூ அண்ட் மரைன் ரெவென்யூல கிடைக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சி. இது வந்து எதை மைனஸ் பண்ணா கிடைக்கும்னா ஏ மைனஸ் பி பண்ணா கிடைக்கும். ஸோ 5,20,000 மைனஸ் 4 lakh 1,20,000. இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். சம்டைம்ஸ் லாஸ் கூட கிடைக்கும். எக்ஸ்பென்சஸை வந்து கூடுதலாக இருந்துச்சுன்னா லாஸ் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. எப்பயுமே ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நீங்க அஸ்யூம் பண்ணாதீங்க. ரைட்டா? ஸோ ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். லைஃப்ல வந்து சர்ப்ளஸ்ன்னு போடுவோம். இங்க வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஃபயர் ரெவென்யூ போட்டு நமக்கு கிடைக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை நீங்க கம்பேர் பண்ணி நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரெண்டுமே மறக்காது. அடுத்தது மரைன் ரெவென்யூ போடுறோம். இதே மாதிரி தான் மரைன் ரெவென்யூல வந்து உங்களுக்கு ஃபயர் ரெவென்யூல இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஏன்னா அது வந்து இது மட்டும்தான் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் மட்டும்தான். அடிஷ்னல் ப்ரீமியம்லாம் எதுவுமே கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மரைன் ஃபண்ட் ஓப்பனிங் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி வேற எதுவுமே அதுல வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ நமக்கு மரைன் ரெவென்யூ வந்து ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீமியம் லெஸ் ரீ இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,80,000. இதுல லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ரிசர்வ் வந்து 100%. இது கூட சேர்த்து ஓப்பனிங் ஃபண்ட் இருக்குல்ல மரைன் ஃபண்டு, அந்த மரைன் ஃபண்டையும் சேர்த்துக்கிறோம் நம்ம இதுல. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 10,80,000 இது கூட ஓப்பனிங் ரிசர்வையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2,60,000 மட்டும்தான் நீங்க நெட் பிரீமியத்துல இருந்து மைனஸ் பண்ற மாதிரி வரும். வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதுல கிடையாது. சரிங்களா? ஸோ மரைன் ரெவென்யூல அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து புதுசா நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய 100% ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இது வந்து 10,80,000 அப்படியே போடுறீங்க. ஏன்னா 100%. இது கூட எதை கழிக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு மரைன் ஃபண்ட் இருக்கு கணக்குல, அதை இது கூட கழிச்சு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி மரைன் ரெவென்யூ அக்கௌண்ட் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸை மட்டும்தான் நீங்க எதை என்ன பண்ணணும் அப்படின்னா நெட் பிரீமியத்துல இருந்து கழிக்கணும். ரைட்டா? ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,60,000. அதை நெட் பிரீமியம்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறீங்க 8,20,000. அப்புறம் ஷெட்யூல் நம்பர் 2ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. கிளைம் பெய்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் 3,80,000 போட்டாச்சு. ஷெட்யூல் நம்பர் 3 கமிஷன் பெய்டு லெஸ் கமிஷன் ஆன் ரீ இன்சூரன்ஸ் சீடட லெஸ் பண்ணி காமிக்கிறோம். 1,08,000 மைனஸ் 60,000 உங்களுக்கு 48,000 ஆன்சரா வருது. ஷெட்யூல் நம்பர் 2க்கான டோட்டல் கமிஷன் முடிஞ்சது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 2 தான், பேட் டெப்ஸும் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸும். ஸோ மரைன் ரெவென்யூ அக்கௌண்ட் போட்டுடலாம். ப்ரீமியம் ஏர்ன்டு நீங்க எந்த ஷெட்யூல்ல இருந்து நம்பர் 1ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணது எல்லாமே நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 எல்லாமே அப்படி வரிசையா வந்துடும். 8,20,000 வேற எந்த ஐட்டமும் இல்லை. ஸோ டோட்டல் ஏ 8,20,000. கிளைம்ஸ் இன்கர்டு கமிஷன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம கூட்டிட்டு எதோட கழிச்சிருவோம், அந்த இன்கம் இருக்குல்ல ப்ரீமியம் அதோட கழிக்கணும். இப்படி கூட்டும் போது பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கூட்டும் போது டோட்டல் பி வந்து கூடுதலாக இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் வரணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. சம்டைம்ஸ் we can get ஆப்ரேட்டிங் லாஸ் ஆல்சோ. அப்ப இங்க இன்கமை விட எக்ஸ்பென்சஸ் கூடுதலாக இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு மரைன் ரெவென்யூ அக்கௌண்ட்ல இருந்து கிடைச்சிருக்கிறது ஆப்ரேட்டிங் லாஸ் கிடைச்சிருக்கு 20,000 கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இந்த ஆப்ரேட்டிங் லாஸ் ரெண்டையுமே நம்ம எங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பாத்துக்கோங்க. இதுதான் ஃபார்மெட். நம்பர் 1 வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதுல கிடைச்சதோ ஃபயர்ல கிடைச்சாலும் மரைன்ல கிடைச்சாலும் ரெண்டையுமே போட்டுக்கோங்க. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரெண்ட், நம்ம ஏதாவது லேண்ட் ஏதாவது அசட் ஏதாவது சேல் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம்னா ப்ராஃபிட். சப்போஸ் அது லாஸா இருந்துச்சுன்னா அந்த லாஸை கழிச்சிடணும். அதர்
அதர் இன்கம்ஸ் வந்து மற்ற எந்த இன்கம்ஸா இருந்தாலும் காமன் இன்கம்ஸ் பூராமே அதர் இன்கம்ஸ்ல வந்துடும். அதர் எக்ஸ்பென்சஸ்ல காமன் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துடும். இவ்வளவுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃபயர் இன்சூரன்ஸ்ல நமக்கு 1,20,000 கிடைச்சிருக்கு. அது கூட மரைன் இன்சூரன்ஸ் ஏன் பிராக்கெட்ல போட்டிருக்கேன்னா அது வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் லாஸ், அதை கழிக்கணும், அதனாலதான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். ரைட். இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரெண்ட் சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதெல்லாம் நம்ம பின்னு போட்டு வச்சிருக்கோம்ல அதை பூரா நீங்க எடுத்து செக்ரிகேட் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரெண்ட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்ட், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுல வந்துடும். உங்களுக்கு ரெண்டாவது இதுல இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துடும். அதர் இன்கம்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ், பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்டு, மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அதெல்லாம் இன்கம்ல வந்துடும். இது வந்து டோட்டல் ஏ கூட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது டோட்டல் ஏ கூட்டுறது வந்து எப்படின்னா 1,20,000 மைனஸ் 20,000, அதுக்கப்புறம் 14,000, 60,000 இதெல்லாம் ஆட் பண்ணி 800, 1,200, 5,300 எல்லாம் ஆட் பண்ணி அந்த டோட்டல் தான் 1,81,300. டோட்டல் பண்ணி பார்த்துக்கோங்க. 20,000 கழிக்கணும், கூட்டிடாதீங்க. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் ஃபீஸு, டெப்ரிசியேஷன், டைரக்டர் ஃபீஸு, இதை மூணையும் கூட்டி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் ஏ மைனஸ் பி தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இங்கே வேற எதுவும் ப்ரொவிஷன் இல்லை, டேக்ஸ்க்கான ப்ரொவிஷன் வேற எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து ஏ மைனஸ் பி. ஏ வந்து 1,81,300 மைனஸ் 41,200 கழிச்சோம்னா 1,40,100 தான் நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அந்த ப்ராஃபிட்ல வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாத காரணத்தினால அதை அப்படியே பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போறோம். ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ மரைன் ரெவன்யூ, ஃபயர் ரெவன்யூ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒர்க்கிங்ஸோட உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். செம்ம காப்பி பண்ணிக்கோங்க. புரியலை அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஒரு தடவை என்ன செஞ்சு பாருங்க. அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. எப்பயுமே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அடுத்த தடவை பார்க்கும்போது அந்த கன்ஃபியூஷன் கரெக்ட் ஆயிரும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் அதை போட்டு விடுங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பழைய வீடியோஸ்க்கான லிங்க் கொடுக்குறேன். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் மொத்த வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.